பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறார். என்ன தெரியுமா? நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், என் மகனே, என் மகளே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி. நம்ம உடனே நினைக்கலாம், ஆமாம், நான் அன்பாக தானே இருக்கிறேன், நான் ஆண்டவரிடத்தில் அன்பாக தானே இருக்கிறேன், நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேனே அப்படின்னு உடனே நம்ம பதில் சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள், நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமா? நம்ம ஆண்டவரிடத்தில் எப்போ வாரோம், எப்போ பேசுகிறோம், என்ன பேசுகிறோம்? ஆண்டவரோட நேரத்தை செலவிடுறோன்னா என்னென்ன காரியங்களை ஆண்டவரிடத்தில் நம்ம பேசுகிறோம்? நம்முடைய தேவைகளை பேசுகிறோம், நம்முடைய குறைகளை பேசுகிறோம், நம்மளை யாராவது ஏதாவது நிந்திச்சிட்டாங்க, அவமதிச்சிட்டாங்கன்னா நம்ம கஷ்டங்களை பேசுகிறோம். மற்றபடி வேறு என்ன பேசுகிறோம்? ஒரு உடம்பு சரியில்லைன்னா சுகவீனத்துக்காக ஜெபிக்கிறோம். சுகம் வேணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நிற்கிறோம். வேலை வேணும்னு சொல்லி கேட்குறோம். பிள்ளைங்களுக்கு படிப்பின் காரியங்களுக்காக கேட்குறோம். திருமண காரியங்களுக்காக கேட்குறோம். சொத்துக்காக கேட்குறோம். கார் வேணும்னு கேட்குறோம். வீடு வேணும்னு கேட்குறோம். இப்படி கேட்குறோம். ஆண்டவரிடத்தில் விண்ணப்பங்களை வைத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரை நேசித்து பேசுகிறோமா? நம்ம நேசிக்கிறவங்க கிட்ட நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம்? எவ்வளோ நேரம் பேசுகிறோம்? அந்த அன்பை ஆண்டவர் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவரிடத்தில் குஷ்டரோகிகள் சுகம் பெற்றாங்க. 10 பேர் சுகம் பெற்றாங்க. ஆனால் நன்றி சொல்ல திரும்பி ஒரே ஒருத்தர் தான் வந்தாருன்னு வேதகம் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்மளும் இன்றைக்கி அதே போல் தான் இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் அதிகமாக ஜெபிக்கிறோம், நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம், அதோடு கடந்து போயிடுறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, நீ வார, ஜெபிக்கிற, கேட்குற, கொடுத்தா சந்தோஷப்படுற, நீ கேட்டது கிடைக்கலன்னா துக்கத்தோடு, வருத்தத்தோடு, கோபத்தோடு என்னை விட்டு கடந்து சென்ற, என்னை தேடி எப்போ வருவ, என்னை நேசிக்க எப்போ வருவ, என்னோட பேச எப்போ வருவ அப்படின்னு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். நம்முடைய அன்புக்காக ஆண்டவர் ஏங்கி நிற்கிறார். யோவான் 21வது அதிகாரத்தில் ஆண்டவர் 3 தடவை கேட்கிறார். சீமோன் பேதுருவை பார்த்து, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு அதே போல் ஆண்டவர் நம்மிடத்திலும் கேட்கிறார், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா, என்னை நீ நேசிப்பியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நேசிக்கிற பிள்ளைக்கு, நம்மளை நேசிக்கிற பிள்ளைக்கு கேட்காமலே எல்லாமே நம்ம கொடுப்போம். கேட்கணுன்னு அவசியமே இருக்காது, நேசித்தா மட்டும் போதும். அதனால் உங்களுடைய முழு அன்பை ஆண்டவருக்கு கொடுப்பீங்களா? ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது உங்களுடைய முழுமையான அன்பு மட்டும்தான். நீங்கள் அன்பை கொடுங்க, ஆசீர்வாதம் கட்டாயம் உங்களை தேடி வரும்.